தெலுக்குந்தான் வந்தீங்க அப்படின்னா அந்த சொண்டோங்க இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்திலே இருக்கிற இந்த மஸ்தான் கனி மீ ரெப்போஸ் ரொம்ப ஃபேமஸ் ரெஸ்டாரண்ட். மஸ்தான் கனி மீ ரெப்போஸ் அண்ட் ரோஜா. ஸோ இது வந்து ஒரு ஃபேமஸான கடை. இப்போ நம்ம இங்கே போய் மீ ரெப்போஸ் சாப்பிடலாம். ஓகே, ஸோ பாருங்க, ரொம்ப பழமையான கடை. கடை எத்தனை வருஷம் ஆச்சு? 75 வருஷம். சாப்பிட மீ ரெப்போஸ், ரோஜா, அது ரெண்டு தான், வேற இல்லை தான். இது வந்து மீ ரெப்போஸ். இப்போ சைடு வந்து மீ ரெப்போஸ். மஸ்தாங்கனி. மஸ்தாங்கனி. அவர் முதல்ல ஓனர் இங்க. இது ஊடாங் தாவு. இது வந்து மீ வந்து இது வந்து ரோஜா. ஐயா, எனக்கு ஒரு மீ ரெப்போஸ் போடுங்க. மீ போட்டு முதல்ல சுடுதண்ணில் போட்டு முக்கிய எடுத்துடுறீங்க. பாருங்க ஐயா, நல்லா வேகமாக போடுறாரு. எல்லாம் கோவாவெல்லாம் போட்டு. இதான் வந்து கோவா. இது பேர் மீ கோவா. மீ கோவா. பாருங்க, இதான் வந்து மீ ரெப்போஸ். ஓகே, வாங்க மஸ்தாங்கனி மீ ரெப்போஸ் சாப்பிடுவோம். இப்போ மணி சரியாக வந்து ஒரு மணி ஆகுது கரெக்டாக. இங்கே வந்து நீங்கள் மத்தியானத்துக்கு மேலே வந்தீங்கன்னா மீ ரெப்போஸ் கிடைக்கும். ஒரு 11 மணிலேருந்தே கிடைக்கும். பாருங்க எப்படி இருக்குன்னு. மீ போட்டு ரெப்போஸ். இது ஒரு கோவா ஊற்றுவாங்க, அதான் ரெப்போஸ். சரிங்களா? அடடா, இந்த மேலே அந்த வெங்காயம், அந்த மல்லி இலை, பொரிச்ச வெங்காயம், அந்த இதெல்லாம் போட்டிருக்காங்க. அதனுடைய டேஸ்ட்டு எல்லாம் சேர்த்து இந்த குவாவும் சேர்த்து நல்ல ஒரு சுவையாக இருக்குது. அதே போல் தவுலாம் போட்டிருக்காங்க, முட்டை போட்டிருக்காங்க. இந்த ரோஜாக்குன்னு சொல்லுவாங்க. இந்த ரோஜா இனிப்பாக இருக்கும். இது ரெப்போஸுங்கிறது இனிப்பு இல்லாமல் இருக்குது, ஒரு கறி மாதிரி. ஆஹா, அருமை. இங்கே தெலுக்குந்தானில் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஒரு ஃபேமஸான கடை. இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக சாப்பிடக்கூடிய ஒரு சாப்பாடு இந்த மீ ரெப்போஸ். எப்படி இருக்கு பாருங்க. அந்த பச்சை மிளகா, பொரிச்ச வெங்காயம், அந்த உரப்போடு சேர்த்து சாப்பிடும்போது நல்லா இருக்கும். கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணுங்க. அம்பாங்க இனி பிறப்பா சத்து பிறப்பா தூத்துவரிங்கி. இது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 7 வெள்ளி. ரோஜா 7 வெள்ளி. மீ ரெப்போஸ் இதுவும் 7 வெள்ளி தான். ஒரே ஐட்டம், 2 ஐட்டம் தான். மீ ரெப்போஸ், ரோஜா. நல்லா இருக்கு. மஸ்தான்கனி மீ ரெப்போஸ் ரொம்ப சுவையாக இருந்தது. ஸோ நீங்கள் இந்த டவருக்கு பக்கத்துலேயே வந்தீங்கன்னா பின்னாடி வந்து இருக்குது. அப்படியே வந்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். காலையில் வந்து ஒரு 7 மணிக்கு ஓப்பன் பண்ணிடுறாங்க. மதியானம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணி வரை இருக்குது. ரொம்ப கூட்டமாக வந்து முடிஞ்சிச்சு அப்படின்னா 12 மணிக்கே முடிஞ்சிடும். ஸோ வந்தீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வந்து சாப்பிட்டு பாருங்கள். ஓகே, இந்த டவர் பார்த்துங்க. அந்த டவருக்கு அப்படியே பின்னாடியே இருக்குது கடை. ஸோ பார்த்துங்க, இதுதான் கடை மஸ்தான்கனி மீ ரெப்போஸ். ஓகே, அடுத்து மதியானம் சாப்பிட்றதுக்காக ஒரு சூப்பரான ரெஸ்டாரண்ட் வந்துருக்கோம். ரெஸ்டாரண்ட் பேர் வந்து பார்த்திங்கன்னா நாசி கண்டார் மாஸ் மாஜு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பண்டார் பாரூரில் இருக்குது, நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே. ஸோ நீங்கள் வெளியில் வந்து பயணம் வர்றீங்க, டக்குன்னு உடனே சாப்பிட்ணும் அப்படின்னா இங்கே வந்து சாப்பிட்டுக்கலாம். வாங்க என்னென்ன சாப்பாடு இருக்குன்னு பார்ப்போம். நல்லா இருக்கீங்களா? ஓகே ஓகேண்ணே. என்னென்ன பிரியாணி இருக்கா? பிரியாணி பார்ப்போமா? அடடா, அந்த பாருங்க பிரியாணி இருக்குது சூப்பராக. தொட்டுக்கிறதுக்கு நிறைய வெரைட்டி இருக்குது. ஆல்ரெடி முடிஞ்சிச்சு. இதெல்லாம் பாருங்கள், நாசிகண்டார் மீன் தலை எல்லாம் இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக குருமா கறி, சிக்கன் கறி. ஸோ நீங்கள் பேசாவாக வந்து ஒரு நாசிகண்டார் சாப்பிட்ணும் அப்படின்னா இங்கே வந்து சாப்பிட்லாம். பாருங்கள், மீன், கோழி, ஊடாங், சொத்தோங் எல்லாம் இருக்குது. குருமா சிக்கன், இந்த அயாம் மடு, அயாம் கோரிங், அதே போல் சம்போர் பண்ணி ஊற்றி சாப்பிட்றதுக்கு கறி வகைகள் பாருங்கள். இதுவே ஒரு 5 வகையான கறி இருக்குது. ஸோ பாருங்கள், கஸ்டமர் வந்து இங்கே நல்லா ரெகுலராக சாப்பிட்றாங்க. ஸோ இங்கே வந்து நீங்கள் சாப்பிட்லாம். நல்லா மணக்குதுண்ணே, கமகமண்டே. சும்மா கொஞ்சமாக வைங்கண்ணே, டேஸ்ட்டு பார்க்க தான். ஓகே, போதுண்ணே. போதும். ஓகேண்ணே, போதுண்ணே. போதும். இது வைங்க, துவையல் வைங்க. துவையல் ரைட்டு. அயாம் பாவாங் வைங்க. ஆஹா, அருமையாக இருக்கே. அயாம் பாவாங் ஏதாவது வைங்கண்ணே, உங்களுக்கு எது விருப்பமோ வைங்க. சூப்பர்ண்ணே, பார்க்கவே நல்லா இருக்குண்ணே. ஓகேண்ணே, நல்லதுண்ணே. 12 வெள்ளி 50 காசு. ஓகேண்ணே, ரைட்ண்ணே. சாப்பாட்டுக்கு ரொம்ப கூட்டமாக இருக்குது, கியூவில் தான் நிற்கணும். ஓகே நண்பர்களே, வாங்க பிரியாணி சாப்பிடுவோம். பிரியாணி அயாம் பவாங். அயாம் பவாங்க இது அயாம் பவாங்.
பிஸ்மில்லா. ஆஹா, செம்ம டேஸ்ட்டுங்க. ஐயாம் பவாங் அந்த இது நல்லா இனிப்பா, அதே போல் பிரியாணி சூப்பராக இருக்கு. ஆஹா, சூப்பர் சூப்பர். பிரியாணி வந்து எம்டியாக தான் இருக்குது. நீங்கள் அதுக்கு மேலே ஐயாம் தம்பிங் உங்களுக்கு என்ன தேவையோ வச்சுக்கலாம். இளநீ பார்த்தீங்களா, இளநியும் இங்கே கிடைக்கும். இளநீ வந்து குடிச்சுக்கலாம். ஆஹா, சூப்பராக அருமையாக நல்லா வெட்டி நல்லா பிரிட்ஜில் வச்சுருக்காங்க, குழு குழு குழுன்னு. நல்லா வெயிலுக்கு இதமாக இருக்கு. ஆஹா, சூப்பராக இருக்குங்க. நல்லா அந்த ஐயாம் பவாங் டேஸ்ட், அந்த பிரியாணி ரெண்டும் சேர்ந்து சாப்பிடும் போது நல்லா இருக்கு. நீங்கள் என்ன செய்றீங்க, இந்த கடையில் சாப்பிடலன்னா வந்து சாப்பிட்டு பாருங்க. இந்த பிரியாணி இந்த காம்பினேஷன் சாப்பிட்டு பாருங்க, சூப்பராக இருக்கு. சாப்பிட்டுட்டே கமெண்ட் பண்ணுங்க. வாவ், வேற லெவல். அது ஒரு இனிப்பா ஒரு மாதிரி அப்படியே நல்லா இனிப்பா இருக்கு. அது தக்காளி போட்டிருக்காங்களோ, தக்காளி போட்டு செய்வாங்களோ, தக்காளி இந்த வெங்காயம் இதெல்லாம் போட்டு அரைச்சி அப்புறம் வந்து நல்லா இனிப்பு போட்டு செஞ்சுருக்காங்க. சூப்பர். அந்த இனிப்புனா இனிப்பா இல்லை, அது நல்லா இருக்கு, வேற மாதிரி இருக்கு. அது பிரியாணியோடு சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கு. அவாங் அவகப்பா வெரி குட். ஓகே ஓகே ஓகே. சிட் அப். Sit up, sit up. Oi, makan sedap. Sedap. Memang best. Nasi kandar dia. Okay. Okay. Number one. Dia punya puas sembul lah especially. ஸோ தம்பி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடையில் வேலை பார்க்குறவங்க எல்லாம் வந்து நம்மளுடைய ஃபாலோவர்ஸ், சப்ஸ்கிரைபர். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? சரி, ரைட், ஓகே, நல்லது. ஓகே நண்பர்களே, ஸோ நீங்கள் வந்து இந்த ஏரியா பக்கம் வந்தீங்க அப்படின்னா இந்த கடையில் வந்து சாப்பிட்டு பாருங்கள். பிரியாணி அந்த ஐயாம் பவாங் ரொம்ப சூப்பராக இருக்குது. சிட்டா. ஓகே, அடுத்து நம்ம வந்திருக்கிற ரெஸ்டாரண்ட் பேர் வந்து பார்த்தீங்கன்னா குலாம் ரசூல். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 24 hours கடை. உங்களுக்கு வந்து 3 வேளையுமே வந்து சாப்பாடு கிடைக்கும். வாங்க இந்த ரெஸ்டாரண்ட்டில் என்னென்ன சாப்பாடு இருக்குன்னு பார்க்கலாம். நீங்கள் தெலுக்குந்தான் வந்தீங்க அப்படின்னா ஃபேமஸான கடைகளில் சாப்பிடக்கூடிய ஒரு கடை இந்த கடை தான், எம் குலாம் ரசூல் ரெஸ்டாரண்ட். தெலுக்குந்தானில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ரெஸ்டாரண்ட். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சாப்பாடுமே இருக்குது. குறிப்பாக பாருங்கள், இங்கே பாருங்கள், ஒயிட் ரைஸு, பிரியாணி, அதே போல் இது பார்த்தீங்களா கறி ஐயாம் குருமா, கறி ஈக்கான் தலை பாருங்கள், மீன் தலை, இது பாருங்கள் இறைச்சி, இதுவும் இறைச்சி கறி, இது பாருங்க ஐயாம் கோரிங் ரம்பா. அதே போல் நிறைய கறி வகைகள்லாம் முடிஞ்சிருச்சு மக்களே. இதெல்லாம் நிறைய கரை இருக்குது பாருங்கள். எல்லாம் லிம்பா டாக்கிங் ரெண்டாங் சரிங்களா. இது போலாம் சயோர், இவ்வளோ வெரைட்டி இருக்குது. ரெஸ்டாரண்ட் பாருங்கள், ரெஸ்டாரண்ட் எவ்வளோ பெரிய ரெஸ்டாரண்ட், நல்லா பெரிய ரெஸ்டாரண்ட். ரொம்ப வந்து ஒரு பாரம்பரியமான ஒரு கடை. இன்னத்தா சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்க, ரைட்டு. ஸோ பாருங்கள், இங்கே டூரிஸ்ட் வர்ற மக்கள் வந்து இந்த கடையில் வந்து விரும்பி வந்து சாப்பிடுவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த கடை ஆரம்பிச்சிருந்த 1969 குலாம் ரசூல் தவுப்னார் தான் ஆரம்பித்தேன். இந்த கடை வந்து ஆரம்பிச்சது வந்து 1965. ஆரம்பித்தது வந்து அத்தாவோட தாத்தா, அவன் பேர் வந்து முகமது ஹுசைன். அப்போ வந்து ஆரம்பிச்சது வந்து தள்ளுவண்டி தான். அப்போ வந்து பால் தான் வைப்பாங்க பால். ஸோ தள்ளுவண்டி பிஸ்னஸ்ஸு அது முடிஞ்சோடனே அப்புறம் வந்து அத்தா வந்து டேக் ஓவர் பண்ணாங்க தாத்தாவோட. ஸோ அது முடிஞ்சு தான் வந்து நம்ம வந்து சாப்பாடு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் 1965. எத்தனை தலைமுறை பண்ணுறீங்க? இப்போ வந்து 3rd generation ஆச்சு. இப்போ 3வது ஜெனரேஷன் தான். சாப்பாடு வந்து 24 hours தான். சாப்பாடு வந்து 24 hours தான், 24 மணி நேரம். என்னென்ன சாப்பாடுலாம் இருக்குது? பேசிக்கலி இங்கே வந்து காலையில் வந்து பசியார் வந்து எல்லாமே இருக்குது. ரொட்டி சென்னை, நசிலமா, எல்லாம் இது முர்தபா, கோரிங் எல்லாமே இருக்குது. அது முடிஞ்சு 10 மணிக்கு வந்து நம்ம வந்து சாப்பாடு ஸ்டார்ட் பண்ணோம். சாப்பாடுக்கு வர வந்து எல்லா விதமான சாப்பாடும் இருக்குது. நசிகண்டா எல்லாமே ஃபுல்லாக. ஸோ 24 hours இருக்குல்ல சாப்பாடு. ஓகே நண்பர்களே, ஸோ பார்த்தீங்கன்னா இந்த டோட்டல் ஃபேமிலியுமே வந்து நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் எல்லாருமே வந்து நம்ம வீடியோவை பார்ப்பாங்க. நீங்கள் பார்ப்பீங்களா? ஆமாம், நானும் பார்ப்பேன். நானும் உங்களோட ஃபாலோவர்ஸ் தான், டெய்லி பார்ப்பேன். நீங்கள் பார்ப்பீங்களா வீடியோ? பார்ப்பாங்க, நேற்று கூட பார்த்துட்டு இருந்தேன். அப்படியா? சரி. நீங்கள் சொல்லுங்கம்மா, நீங்கள் பார்ப்பீங்களா? பார்ப்பேன், நேற்றுக்கு பார்த்தீங்களா? சரி. கிளைண்டானில் பார்த்துக்கிட்டு வரேங்க. பார்த்தேன். நீங்கள் வந்து தெலுக்குந்தான் வந்தீங்க அப்படின்னா ஒரு ஃபேமஸான கடையில் சாப்பிடணும்னா இந்த கடையிலையும் வந்து சாப்பிட்டு பாருங்கள்.
சாப்பாடுலாம் ரொம்ப அருமையாக இருக்கும். நான் ஆல்ரெடி வந்து அன்றைக்கே சாப்பிட்டேன், 2 தடவை வந்து சாப்பிட்ருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும். ரொம்ப நல்லது உங்களை சந்திச்சது, சந்தோஷம். சரிங்கண்ணா. ஓகே, எல்லாம் டாட்டா சொல்லுங்கள். கேமரா பார்த்து இங்கே பார்த்து சொல்லுங்கள். டாட்டா டாட்டா சொல்லு. டாட்டா பை பாய். கண்ணாடி என்னது உள்ள கண்ணாடியை காணா? ஓகே பாய். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேட்ரிங் வந்திருக்கோம். அதாவது வந்து குலாம் ரசூலுடைய கேட்ரிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு. ஸோ இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் வந்து உங்களை பார்த்தே ஆகணும்னு சொன்னதுனால இப்போ நம்ம வந்திருக்கோம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியாக இருக்கு. நல்லா இருக்கீங்களா? ஓகே. ஸோ எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே குலாம் ரசூலில் வேலை பார்க்குறாங்க. ஓகே, இவங்களை சந்திச்சதுனால ரொம்ப சந்தோஷம். ஓகேண்ணே, பாய்ண்ணே, வாழ்த்துக்கள்ண்ணே, நன்றிண்ணே. நம்ம வந்து கடைசியாக வந்து நம்ம குலாம் ரெஸ்டாரண்ட்டில் நம்ம சாப்பாடு பொங்கல்ஸ் வாங்கிட்டு இப்போ குளிக்க போயிட்டோம். ஸோ இப்போ நைட் ஆயிடுச்சு, போயிட்டு வந்து ரொம்ப டயர்டாக இருக்குது. ஸோ நம்ம தெலுங்குனால இன்றைக்கி நம்ம காமிச்ச கடைகள் கொஞ்சம் தான், இன்னும் வந்து நிறைய கடைகள் இருக்குது. அதை அடுத்தடுத்த வீடியோவில் காமிப்போம். இந்த வீடியோ வந்து இதோட பிடிச்சிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு வீடியோவில் சந்திப்போம். டாட்டா, பை பாய்.